எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மதுரை சுந்தரிஸ் கிச்சன். பாருங்கள், இன்றைக்கி மிளகா சட்னி அரைச்சி காமிக்கிறேன். ஒரு 10-15 மிளகா தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன் 1 மணி நேரமாக. ஒரு 50 வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 வெள்ளைப்பூடு போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை கழுவி போட்டிருக்கேன். இது 3 சேர்த்து அரைச்சி எப்படி சட்னி தாளிக்கிறேன்னு பாருங்கள். எல்லாத்தையும் இது விதையோடு சேர்த்து அரைக்கும் போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு நம்ம எவ்வளோ சட்னி அரைக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் புளி போட்டுக்கோங்க. புளி போட்டாதே இந்த சட்னிக்கு டேஸ்ட்டு, வேறு எதுவும் கிடையாது. பாரு, இது அன்றைக்கி நான் நீர் கொழுக்கட்டை சொன்னேன் இல்லையா, அந்த நீர் கொழுக்கட்டைக்கு இந்த சட்னி நான் வச்சு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நான் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கிறதுனால கலர் கொஞ்சம் மாறி இருக்குது. கருவேப்பிலை இல்லாமல் அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லா ரெட் கலரில் இருக்கும். நல்லா எண்ணெய் ஊற்றி நான் இப்போ எப்படி தாளிக்கிறேன்னு பாருங்கள். தாளித்து அந்த மாதிரி நீர் கொழுக்கட்டைகளுக்கு இந்த இது தொட்டு சாப்பிட்டோம்னா, லைட்டாக தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். கடுகு போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள், மேலே தெரிக்கணும். இந்த அடுப்பத்தில் வச்சு ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க. நல்லா மிக்சியை கழுவி கொஞ்சோண்டு தண்ணி போட்டு, ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அடுப்பை நல்லா சுலவில் போட்டுடணும். போட்டுட்டு அடி பிடிக்குங்கிற பயம்லாம் கிடையாது. சுலவில் போட்டுட்டிங்கன்னா அது வாட்டுக்கு இருக்கும். ஒரு தட்டை வச்சு மூடிடுங்க, மேலே தெரிக்கும். இப்போ எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறீங்களோ அவளுக்கு டேஸ்ட் கொடுக்கும். அந்த எண்ணெயும் அது கொதிச்சு வரும்போது அந்த எண்ணெயும் இன்னும் பிரிஞ்சு மேலே வந்துடும். வந்தாத்தே இது கரெக்டான இது. கொஞ்சோண்டு ஒரு புளி போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு புளி போட்டிருக்கேன். இதே இது நீங்கள் காஷ்மீரி சில்லி போட்டிங்கன்னா கலர் கொடுக்கும். இது சாதாரண மிளகாதே நான் போட்டிருக்கேன், வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிற மிளகா, அதனால் கலர் கம்மியாக இருக்குது. இதே இது நீங்கள் அந்த மிளகா கொஞ்சம் போட்டிங்கன்னா அதில் உரப்பு இருக்காது, கலர் தான் கொடுக்கும். அதை போட்டிங்கன்னா இன்னும் ரெட் கலராக வரும். இதில் புளி போட்டிருக்கிறதுனால தக்காளி போடலை. நீங்கள் பிரிட்ஜ் இல்லாதவங்க கூட நல்லா வதக்கி இன்னும் நல்லா வதக்கணும். வெளியில் வச்சுக்கிறவங்க, நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்றவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா போதும். இந்த எண்ணெய் இந்த பிரிஞ்சு வருது பாருங்கள் ஓரங்களில். இந்த மாதிரி நல்லா எல்லா எண்ணெயும் பிரிஞ்சு நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் பூரா கைக்கு மேலே வந்துடும். அப்படி வச்சுட்டிங்கன்னா கெடாது. நம்ம வேணுன்றப்ப எடுத்து கொஞ்சோண்டு சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நிறைய பல்சாக கூட அரைச்சி வச்சுக்கலாம். இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதே கரெக்டான அளவு. இந்த மட்டோட இப்படியே கீழே இறக்கிடணும். இறக்கி நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த பதம்தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதே அதோட அடுப்பாக பண்ணிடுவேன். பாருங்கள், சட்னி அரைச்சி பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் அரைச்சி சாப்பிட்டு பார்த்து வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கார சட்னி ஆந்திரா கார சட்னி தான் அரைச்சிருக்கோம். அதுக்கு இப்போ நான் தோசை எப்படி ஊற்றுறதுன்னு ஊற்றி காமிக்கிறேன். அதுக்கு ஊற்றப்பங்கனக்காக தான் ஊற்றணும், லேசாக ஊற்றக்கூடாது. ஊற்றி அதில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கோங்க. நெய், எண்ணெய் அவங்களுக்கு எது தேவையோ. ஏன்னா காரம் நிறையா இருக்கும். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடிடலாம்.
ஒரு அரை வேக்காடு வேகட்டும். வெந்த பிறகு அது மேலே மசாலா தடவணும். அப்படி தடவுனாத்தான் அது நல்லாயிருக்கும். இதில் மசாலா தடவிட்டு இதுக்கு உருளைக்கிழங்கு கிரேவி வைப்பாங்க. வச்சு அது மேலே அப்படியே தடவி அப்படியே மடித்து கொடுத்துருவாங்க. அதே ஆந்திரா ஸ்பெஷலு. இது பெங்களூர்லேயும் ஃபேமஸ்ஸு, ரொம்ப ஃபேமஸ்ஸு. கார சட்னி வச்சு செய்வாங்க. இது வந்து நாங்கள் சாதாரண மிளகா வச்சு நான் அரைச்சிருக்கிறதுனால கலர் கம்மியாக இருக்குது. உங்களுக்கு காஷ்மீரி மிளகா இருந்து தண்ணியில் ஊற போட்டு இதோட ஒரு 4-5 மிளகா போட்டிங்கன்னா அது கலர் கொடுக்கும். ஆனால் காரம் பயப்பட தேவையில்லை, காரம் கொடுக்காது. அந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம். இது காரம் நிறையா இருக்கும். அதனால் அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு காரம் நிறையா சாப்பிட்றவங்களும் சாப்பிட்லாம். இந்த காரத்தை எடுக்கிறதுக்கு தான் அந்த உருளைக்கிழங்கு மசாலா மேலே வச்சு அப்படியே மடித்து கொடுப்பாங்க. பெங்களூர் பக்கம் போனவங்களுக்கு அந்த கடையில் நீங்கள் கார தோசை வாங்கி சாப்பிட்டு பார்த்துருக்கீங்கன்னா அது தெரியும். இந்த மாதிரி தான் தோசை செய்வாங்க. ஊற்றணும். அப்போ தான் அந்த காரத்துக்கு இது ஈக்குவல் பண்ணி இதுக்கு வந்து மசாலாவுக்கு வந்து சைடிஷ்ஷு இது ஒன்று தான், வேறு எதுவுமே இதுக்கு தரமாட்டாங்க. வேணால் நம்ம வந்து சாம்பார், கேரட் சாம்பார், பீன்ஸு அந்த மாதிரி நம்ம தால் வைக்கிற மாதிரி தான் அங்கே சாம்பார் இருக்கும். அது வந்து கப்பு கணக்கில் நமக்கு ஒரு கப்பு இவ்வளோன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம அதை வாங்கி இதுக்கு வச்சுக்கலாம். ஆனால் இதுக்கு தேவையே இருக்காது உங்களுக்கு. இது மேலே மசாலா உருளைக்கிழங்கு மசாலா வச்சு கொடுக்கும்போது கார தோசை அப்படியே 2ஆக மடித்து அப்படியே கொடுத்துருவாங்க. அதுதான் சைடிஷ்ஷு, வேறு எதுவுமே இதுக்கு தேவையில்லை. இப்போ நான் நெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது அவங்கவுங்க ஆப்ஷனுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. பாருங்க, ஆந்திரா ஸ்பெஷல் தோசை, கார தோசை எப்படி செஞ்சுருக்கீன்னு பார்த்துங்க. இதே மாதிரி தான் செய்யணும். இதே மாதிரி நான் இன்னொரு நாளைக்கு உருளைக்கிழங்கு மசாலா வச்சு இது மேலே நான் எப்படி ஸ்டஃப்பிங் பண்ணுறதுன்றதை வச்சு உங்களுக்கு நான் வீடியோ காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.